இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி. இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 6 பீன்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை கேரட் எல்லாமே நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரவாவில் நீங்கள் எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேமியாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளர், நான் இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி விடணும். நார்மலாக உப்புமா பண்ணுறதுக்கு, அதாவது 1:2 ரேஷியோ தான். உங்களுக்கு வந்து இப்போ ரவா கிச்சடி டைப்பில் பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதிகமாக விட்டுருங்க. ஸோ நான் 1.25 டம்ளர் தண்ணி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரவாவை வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்டட் ரவாவாக இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உப்புமாவோ கிச்சடியோ நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பேனை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து ரவையை போட்டு அதில் வறுக்க போகிறேன். ரவா வறுக்கும் போது ஃப்ளேமை வந்து ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா செவந்துடும். நல்லா சாரிங்க, நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ வந்து என்னென்னா, நான் அந்த ரவாவை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டேன். அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காய்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா வதங்கட்டும். ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சளாக இருந்தால் கிச்சடி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். இந்த காய் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த டம்ளரில் 1.5 கப் தண்ணி விட போகிறேன். ஸோ தேவையான அளவு உப்பை வந்து நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி காய் வதங்கும் போது போட்டாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா. உப்பு பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்கக்கூடாது. கரிச்சிதுன்னா நம்ம பிரியாணி மாதிரி கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் தண்ணியில் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் தான் ரவா கிச்சடியோ உப்புமாவோ எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி விட்டுட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கை லீவ்ஸும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம ஒரு சின்ன மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு காயெல்லாம் வெந்துருச்சா அப்படின்றத ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம ரவாவை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரவா தெரியுதா? இப்போ தான் தெரியுது. இந்த ரவாவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. இல்லைனா கட்டி கட்டியாக இருந்துடும், அது நல்லா இருக்காது. நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவா கிச்சடி பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. இதை சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு